அந்த மாவு வாங்கினோம், அந்த பாக்கெட்டு மாவு பாக்கெட்டு இதை அப்படியே போட்டோம்னா புளிச்ச வாடை வரும், புழு வைக்கும், கொசு வரும். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இதை கழுவிட்டு அப்புறமா சேர்க்குறோம். எப்படின்னா இந்த பாருங்கள், மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி அலசி பாத்திரத்தில் போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிட்டு போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. லேட்டாகும், வேலை இருக்கவங்க செய்ய முடியாது தான், இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் செய்யுங்க. இந்த இருக்குது புளி சுத்தானிட்டு ஆகும். 1 நிமிஷம்தான், அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. 1 நிமிஷம்தான் சுத்தம் பண்ணியாச்சு. அப்படியே இதில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த சட்னி வாங்கிட்டு வந்து பார்க்குறோம். இதாக இருக்குது கவரு, இது ஒரு அலசு சட்னி கவர் கழுவிட்டு போட்டாச்சு. அது சாம்பார் ஊற்றிட்டு நாங்கள் வீடியோக்காக அந்த டப்பாவில் வச்சு பண்ணுறோம். அது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லாத. ஆனால் வீட்டில் உள்ள பாத்திரங்கள் ஒரு இடத்துலையே வச்சு நீங்கள் கழுவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் வீடியோக்காக வீட்டுக்குள்ளே வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, சும்மா அப்படி அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதான் இதில் உள்ள வேலை. இந்த வேலையை முடிச்சுட்டா முடிஞ்ச வேலை. இங்கே பாருங்கள், கவர் சுத்தமாக இருக்கா, அப்படியே நம்ம சேர்த்துறோம். இது ஒரு முறை மட்டும், இதெல்லாம் மெனக்கேடு இல்லை, இது ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிட்டிங்களேன். நல்லதுக்காக ஒரு 2 நிமிஷத்தை ஒதுக்கி இந்த கழுவிட்டோம், சுத்தம் பண்ணி வச்சு உள்ளது இல்லையெல்லாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா புழு வைக்கும், வாடை வரும், நிறைய கிருமி தொற்று வரும். அது இல்லாமல் அந்த முடிவு அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்து